இன்னும் கொஞ்ச நாள்ல முன் ஹோட்டலை விட்டு போக போறோம்னு நினைச்ச மேன்வோல் இனி சான்சங் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறா. அவ தனியா உட்காந்து ஃபீல் பண்றது அங்க இருந்த ஒரு மின்மணி பூச்சி பார்த்துட்டே தான் இருக்குது. அவளோட பாஸ்ட்ல ஒரு நாள் அவ தனியா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது கோச்சங் அங்க வந்ததும் நிறைய மின்மணி பூச்சி வந்து அந்த இடத்தையே அழகாக்கி இருக்குது. அதை பத்தி திங்க் பண்ண மேன்வோல் இப்போ ட்ரிங்க் பண்ணிட்டு எழுந்து போனதும் அந்த மரத்துல ஒரே ஒரு பூவும் பூக்குது. இங்க யூனா பக்கத்துல இருந்த ஒருத்தன் ரெஸ்ட் ரூம்க்கு எழுந்து போனதும் அவளுக்கு திடீர்னு ஏதோ தப்பா இருக்குன்னு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி அவன் அந்த ரூம் நம்பர் 13 போய் மொபைல் ஸ்கிரீன் வழியா வெளியே வந்து ரெஸ்ட் ரூம்குள்ள வச்சே அவனை அட்டாக் பண்ணிடுது. இதெல்லாம் தெரியாத மேன்வோல் பீச்ல தனியா உட்காந்துருக்க அவகிட்ட பேச வந்த சான்சோங் என் கூட பீச்சுக்கு வரேன்னு சொல்லிட்டு இங்கேயும் தனியா உட்காந்துருக்கான்னு கேட்டுட்டே அவளுக்காக வாங்கிட்டு வந்த ஆட்டோகிராஃபை கொடுக்குறான். அதுல மேன்வோல் லவ் யூன்னு எழுதியிருக்கதை பார்த்துட்டு நீ எனக்கு ப்ரொபோஸ் பண்றியான்னு அவ கேட்க அது நான் எழுதல உனக்கு பிடிச்சவன் தான் எழுதியிருக்கான்னு சான்சோங்கும் சொல்லிடுறான். அப்படியே அவனை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்காக தான் அவளை கஷ்டப்பட்டு அந்த ஆட்டோகிராஃபை வாங்கினேன்னு சொல்ல மேன்வோலும் இம்ப்ரெஸ் ஆகி இப்போ நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கிறேன்னு சொல்லிடுறா. அப்போ சான்சோங் உனக்கு பிடிச்ச ஆக்டோபஸ் மட்டும்தான் இங்க மிஸ்ஸிங்னு சொன்னதும் மேன்வோல் அதெல்லாம் எனக்கு வேணாம் அதுக்கு பதிலாக தான் நீ இருக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மூன் ஹோட்டலை விட்டு போக போறோம்னு திங்க் பண்ணி ஃபீல் பண்றா.